இந்த புதிய நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். யோவான் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் இயேசு சொல்கிறார், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. நம்முடைய தேவன் அன்பின் தேவன். தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்கிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆகவே அவருடைய அன்பிற்கு நீளம், அகலம், ஆழம், உயரமில்லை. அருமையானவரே, இந்த காலை நேரத்திலே செய்த பாவத்தினாலே குற்ற உணர்ச்சியோடு கூட இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கலாம். இந்த நாளிலும் கூட தேவன் உன்னை நேசித்துக் கொண்டிருக்கிறார். அவர் பாவத்தை தான் வெறுக்கிறார், பாவியை ஒருபோதும் அவர் வெறுப்பதில்லை. ஆம், துன்மார்க்கனோ நீதிமானோ, ஆம், அவன் விழுந்து போனால் மீண்டுமாய் தன்னுடைய விடுதலை உணர்ந்து மனம் திரும்பி ஆண்டவரிடத்திலே வரும் பொழுது மீண்டும் அவன் சேர்த்துக் கொள்ளப்படுகிறான். ஆகவே தான் இயேசு சொன்னார், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. அன்றைக்கு இளைய குமாரன் மீண்டுமா இந்த தகப்பனிடத்திலே வருகிறான். தகப்பன் ஓடி சென்று அவனை கட்டி அணைத்துக் கொண்டு அவனை தன்னிடமாய் சேர்த்துக் கொண்டது மாத்திரமல்ல, அவனுக்கு நன்றாக வஸ்திரம் தரித்து, மோதிரம் தரித்து, பாதரட்சியை தரிப்பித்து ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டத்தையே, பெரிய விருதையே செய்கிறான். இந்த நாளிலும் கூட ஆண்டவரிடத்திற்கு மீண்டுமாய் திரும்பி விடுங்கள். அவர் உங்களை புறம்பே தள்ளுவதில்லை. உங்களுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு பெரிய விருந்தை வைத்திருக்கிறார். உங்களது முன்னிலை நிச்சயமாய் மாற்றப்படும். இந்த வார்த்தையை நம்புவோம். இந்த வார்த்தை நம்மை ஆசீர்வதிப்பாராக.